ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவில் வேகமாக அதிகரித்து வரும் சூழ்நிலை குறித்து இலங்கை ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த நடவடிக்கைகள் பொதுமக்கள் வாழ்விற்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பொதுமக்களின் உயிரிழப்புகள் குறித்து இலங்கை வருத்தம் அடைவதுடன் பொதுமக்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலையும் கண்டிப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து தரப்பிலும் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் ஓர் அடிப்படை கடமையாகும் என்பதை வெளிவிவகார அமைச்சு கோடிட்டு காட்டியுள்ளது. அத்தோடு மனித உயிர்களின் புனித தன்மை மற்றும் உலகளாவிய அமைதியை நிலைநாட்டுவதில் எமது அர்ப்பணிப்பில் நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான மனிதாபிமான நெருக்கடி மற்றும் உலக பொருளாதாரம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் அதன் நேரடி தாக்கம் அனைத்தும் நாடுகளிலும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான பொதுச்சேவை ஆணையத்தால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் 2 முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்க சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இடமாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் திகதி குறிப்பிடாத அனைத்து இடமாற்றங்களும் சம்பந்தப்பட்ட திகதியில் இருந்து நடைமுறைக்கு வர வேண்டும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இடமாற்றங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீடுகளின் முடிவுகள் தற்போது அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்த முடிவுகள் பொதுச்சேவை இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 2026 ஆண்டு இடமாற்ற உத்தரவுகளை பெற்ற அனைத்து அதிகாரிகளும் நியமிக்கப்பட்ட திகதியில் புதிய பணியிடத்தில் கடமைகளை ஏற்க வேண்டும் என்று பொதுச்சேவை ஆணைய அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. பொதுச்சேவை ஆணையத்தால் தீர்மானிக்கப்படும் இடமாற்றங்கள் தொடர்பான எதிர்கால கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகள் மறுபரிசீலனை செய்யப்படாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்கான QR குறியீடு செயல்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படவில்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன பணிப்பாளர் மயூர நந்திககுமாரங்கே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு பேசிய அவர், நாட்டில் அவசர எரிபொருள் தேவை ஏற்பட்டால் எரிபொருள் வாங்குவது தொடர்பாக இந்தியா, சீனா உள்ளிட்ட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் வெற்றிகரமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். QR குறியீட்டின் அடிப்படையில் இன்று காலை 6 மணி முதல் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் QR குறியீடு மற்றும் தொடர்புடைய வாகனங்கள் மற்றும் தொலைபேசி எண்ணை பெற்றவர்களுக்கு முதல் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னர் பயன்படுத்தப்பட்ட QR குறியீடு இருந்தால் அதை பயன்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். உங்கள் வாகனத்தின் உரிமை மாறியிருந்தால், தொலைபேசி எண் மாறியிருந்தால் அல்லது முன்னர் QR குறியீட்டை பெறாத வாகனமாக இருந்தால் தொடர்புடைய இணையதளத்தின் வாகன பதிவு பிரிவை பார்வையிட்டு QR குறியீட்டை பெறலாம் என்று அவர் கூறினார். தொடர்புடைய இணையதளத்தில் வாகன பதிவு பிரிவு சுமார் 1 மணி நேரத்தில் புதுப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அதன்படி இன்று முதல் QR குறியீடு இல்லாமல் எரிபொருளை பெற முடியாது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த 3 முதல் 4 நாட்களில் பலர் எரிபொருள் சேகரித்து ஊடாக மாநாடுகளை நடத்தி எரிபொருளுக்காக வரிசைகளை உருவாக்குவதை கண்டோம். இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும் என்று நாங்கள் நினைத்தோம். எனவே நாங்கள் QR குறியீட்டை பயன்படுத்த முடிவு செய்தோம். அதை தவிர எரிபொருளில் எந்த பிரச்சனையும் இல்லை. எரிபொருளுக்காக வரிசையில் நிற்காமல் யாருக்கும் எரிபொருளை வழங்குவதே இதன் நோக்கம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுகாதார சேவையில் போதுமான செவிலியர்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார அமைச்சர் நலிந்த தயசிச தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 43,553 செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இருப்பினும் இது ஒட்டுமொத்த சுகாதார பணியாளர்களில் 30% இருக்கின்ற போதிலும் சுகாதார சேவைக்கு தேவையான செவிலியர்களின் எண்ணிக்கை இதுவரை முழுமையடையவில்லை என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு நாட்டுக்கு இன்னும் பெருமளவிலான செவிலியர்கள் சேவைப்படுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் செவிலியர் சேவைக்கான ஆட்சேர்ப்பின் போது முறையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என்று நலிந்த தயசிச மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய எரிபொருள் மற்றும் எரிவாயு நெருக்கடியை தீர்ப்பதற்கு அரசிடம் முறையான திட்டங்கள் எதுவும் இல்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்தார். அரசு வெறும் பேச்சளவிலேயே காலத்தை கடத்தி வருகின்றது என்று அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, அதிகாரத்தை கைப்பற்றும் போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள அரசு தற்போது ஒரு கப்பல் எரிபொருளை கூட கொள்வனவு செய்ய முடியாத
கையாளலாகாத நிலையில் உள்ளது. உலக நாடுகள் வலுசக்தி நெருக்கடிகளை சமாளிக்க பல்வேறு திட்டங்களை வகுத்து வரும் நிலையில் இந்த அரசாங்கம் மட்டும் எண்ணெய் இல்லை, நிலக்கரி இல்லை என கூறி தப்பிக்க பார்க்கின்றது. அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் நாட்டை சொர்க்கபுரியாக மாற்றுவோம் என்று எரிபொருளை சேகரித்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்று ஒரு கப்பலுக்கு தேவையான எரிபொருள் கூட இவர்களால் நிரப்ப முடியவில்லை. டாலர் தட்டுப்பாடு என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இதே வாதத்தை கோட்டபாய ராஜபக்ஷவின் காலத்திலும் முன்வைத்தார்கள். ரணில் விக்ரமசிங்க அல்லது மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்திலும் இவ்வாறானதொரு கையாளாகாத நிலைமை மக்கள் பார்ப்பதில்லை. தற்போது தனியார் எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிக்கும் என்று அவர்கள் பதுக்கி வைக்கின்றார்கள். அரசே ஒரு கருப்பு சந்தைக்காரனை போல செயற்படுவதால் இந்த நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொய்களை மக்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளனர். படித்தவர்கள் புத்திஜீவிகள் என்று கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இவர்களால் எதனையும் செய்ய முடியாது என்பது தெளிவாகியுள்ளது. தற்போது எரிவாயு தட்டுப்பாடு ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. கொழும்பு போன்ற நகர்ப்புற மக்கள் ஒருவேளை உணவை சமைக்கவும் கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். மக்களுக்கு ஒருவேளை உணவை சமைக்க தேவையான எரிபொருளை வழங்க முடியாவிட்டால் எதற்காக இந்த ஜனாதிபதி பதவி? நீங்கள் முழுமையாக தோல்வியடைந்து விட்டீர்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்சர்கள் இருப்பது வெளிப்படையாக கூறப்பட்டாலும் அது தொடர்பிலான விசாரணைகள் தான் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற நிலைமையில் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற தினத்தன்று ராஜபக்சர்கள் பாரிய சூழ்ச்சி ஒன்றை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு மைத்திரிபால ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ அலரி மாளிகையை விட்டு வெளியேறும் போது தனது காரில் வெளியேறாமல் உலங்கு வானூர்தியில் சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த உலங்கு வானூர்தியில் பாதுகாப்பாக செல்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவால் உதவி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அலரி மாளிகையை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ராஜபக்ஷ தரப்பு முயற்சிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போலீசாரின் தலையீட்டின் கீழ் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மட்டுமே QR முறை மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகர்ணா இன்று பிற்பகல் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எனவே அடுத்த மாத இறுதி வரை எரிபொருள் வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று இன்று முதல் QR குறியீடு முறை செயற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே ஒரு வாரத்துக்கு தேவையான எண்ணெய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் அந்த அளவு எண்ணெயை எந்த நேரத்திலும் நிரப்பலாம். நாட்டில் உள்ள அனைத்து நிரப்பு நிலையங்களும் QR குறியீடு முறைமையை பயன்படுத்தி எரிபொருளை ஸ்கேன் செய்து பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே நாட்டில் யாரும் எரிபொருள் பெற வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமில்லை. இதனை கண்காணிக்க போலீஸ் பிரிவும் களமிறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் QR குறியீட்டுக்கு நாங்கள் வழங்கிய இருப்புக்கு இடையில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ளவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். முன்பு போலல்லாமல் உரிமம் ரத்து செய்யப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்புகளை பராமரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் இந்த இடையூறும் இல்லாமல் என்று நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை 35,000 மெட்ரிக் டன் எரிபொருள் ஏற்றிக் கொண்டு வரும் கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளது என்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகர்ணா தெரிவித்துள்ளார். இந்த குறித்த கப்பலில் பெட்ரோல் மற்றும் டீசல் எரிபொருட்கள் 2 இருப்பதாகவும் இந்த மாதம் மேலும் 3 எரிபொருள் கப்பல்கள் நாட்டிற்கு வர உள்ளன. அதன்படி ஏப்ரல் இறுதி வரை தேவையான எரிபொருள் இருப்புகள் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் இருப்புகள் இறக்கப்படும் நேரத்தில் உள்ள விலைகளின் அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எரிபொருள் கப்பல்கள் இந்தியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போதை மாத்திரை விற்பனை செய்த இளைஞன் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்துக்கு அருகில் வசித்து வரும் 20 வயதுடைய குறித்த இளைஞன் தொடர்ச்சியாக போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்துள்ளார். இன்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த வேளை கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதானவரிடம் இருந்து 41 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதுடன் குறித்த இளைஞனை நீதிமன்றத்தை முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அமெரிக்க ராணுவத்தின் 20 உபூர்வ விமானங்கள் தனது வான்பரப்பிற்கு மேலாக பறப்பதற்கு விடுத்த கோரிக்கையை சுவிட்சர்லாந்து நிராகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்து நாட்டின் நடுநிலைமை தொடர்பான சட்டங்களை மேற்கோள் காட்டி இந்த அனுமதி மறுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2 விமானங்களுக்கு சுவிட்சர்லாந்து தனது வான்பரப்பை திறக்காத அதேவேளை மேலும் 3 விமானங்களுக்கு வான்பரப்பை பயன்படுத்துவதற்கான அனுமதியை வழங்க அந்நாட்டு அரசு தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் மார்ச் 15ஆம் தேதி திட்டமிடப்பட்ட
2 போக்குவரத்து விமானங்களுக்கும் மார்ச் 17ஆம் தேதி திட்டமிடப்பட்ட பராமரிப்பு விமானம் உட்பட 3 அமெரிக்க விமானங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சுவிட்சர்லாந்து அரசு எக்ஸ் விடுத்துள்ள அறிக்கையில், இன்று சுவிஸ் அரசாங்கம் அமெரிக்காவின் ராணுவ வான்வழி பரப்பு கோரிக்கைகளை பற்றி விவாதித்துள்ளது. நடுநிலை சட்டத்தை மேற்கோள் காட்டி ஈரானில் போர் தொடர்பாக செய்யப்பட்ட 2 கோரிக்கைகளை பெடரல் கவுன்சில் நிராகரித்துள்ளது. 3 விமானங்களை அனுமதிக்க முடிவு செய்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.